மக்களுக்காக்கா யோகான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 8ஆம் வசனம். அங்கே ஒரு வசனம் எழுதியிருக்குது, நான் உங்களுக்கு நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றவாளன் உங்களிடத்தில் வரார். அவர் வந்தபோது பாவத்தை குறித்தும் நீதியையும் குறித்தும் தீர்ப்பையும் குறித்தும் உங்களுக்கு உணர்த்துவார். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் தீர்ப்பை குறித்தும் உங்களுக்கு உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் என்ற வார்த்தை இருக்கிறது. நான் போவது உங்களுக்கு பிரயோஜனகரம் என்று அங்கு வசனம் சொல்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் அல்லது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அல்லது பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற அந்த பிரயோஜனம், அந்த தேவைகள் நமக்கு நல்லது என்று அந்த வசனம் சொல்லுகிறது. எதற்கு வேண்டி நல்லது, எதற்கு வேண்டி தேவை, எதற்கு வேண்டி பிரயோஜனம் என்பதை நம்ம கண்டிப்பாக இதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிந்து கொண்டால்தான் நம்முடைய வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, விசுவாச வாழ்க்கையிலே, ஜெப ஜீவிதத்தில் அல்லது ஜெப வாழ்க்கையிலே எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி ஜெபித்த பிறகு வாழ வேண்டும், ஜெபித்தால் எப்படி பதில் கிடைக்கும், விசுவாசத்தில் எப்படி முன்னேறி செல்ல வேண்டும், இவை எல்லாவற்றையும் பற்றி குறித்து கர்த்தர் இந்த வசனத்திலே கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவே திட்டவட்டமாக அவர் அன்பாயிருந்த சீசர்களுக்கு இதை சொல்லுகிறார். நான் போகாவிட்டால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரான். பாருங்க, நான் போகாவிட்டால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரான் அப்படின்னு சொல்றாப்புல. அது மாத்திரமல்ல, போகாவிட்டால் வரான், பெறாவிட்டால் வரான். நல்ல கவனிச்சிடுங்க. போகாவிட்டால் வரான், பெறாவிட்டால் வரான். அதாவது பெற்றால் பிரயோஜனம். என்ன சொல்றாரு? பெற்றால் பிரயோஜனம். இதை பெற்றுக்கொள்ளுங்கள். நம்ம இந்த 3 விஷயத்தையும் கரெக்டா யோசித்தால் பெற்றால் என்னது, வராவிட்டால் என்னது, பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும் என்பது என்னது, இதை பற்றி ஆவியானவர் திட்டம் தெளிவமாக சொல்லுகிற இந்த வார்த்தைகளை நம்ம கவனிக்க வேண்டும். நிறைய பேர் இந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையை பற்றி, பரிசுத்த ஆவியின் வரங்களை பற்றி, அந்நிய பாஷைகளை பற்றி சரியா தெரியாமல் தெரிந்தும் கூட ஆர்குமெண்ட் பண்ணிக்கொண்டு காலத்தை கடத்தி விடுகிறார்கள், நேரத்தை கடத்தி விடுகிறார்கள். வயசு போய்கொண்டிருக்கிறது. ஏற்ற சமயத்தில் கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை இந்த லேற்ற நிமித்தம் அல்லது காலத்தை வீணாக்குதல் நிமித்தம் நானும் நீங்களும் அதை இழந்து விடுகிறோம். இதை நாம் கவனிக்க வேண்டும். நான் என்னுடைய சின்ன வயசிலே என்னுடைய தாயும் என்னுடைய தகப்பனும் நான் இழந்து விட்டேன். எங்கள் அப்பா கேன்சர்னாலே இறந்து போய்விட்டார். எங்கள் அம்மா எங்கள் அப்பாவுக்கு முன்னாடியே
ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே 2.5 வருஷத்துக்கு முன்னாடியே எங்கள் அப்பாவுக்கு முன்னாடி எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க. நைட்டு எங்கள் அம்மாவுக்கு இழுப்பு வந்து இறந்து போயிட்டாங்க. குடும்பங்கள் சிதறடிக்கப்பட்டது. குடும்பம் ஒரு பாலைவன மாதிரி ஆகிவிட்டது. என்ன செய்வது? சாப்பாட்டுக்காக ஒரு வழியும் இல்லை. உண்ண உணவில்லை, உடுக்க உடவில்லை. தங்குவதற்கு ஒரு சின்ன ஓடு வீடு மாத்திரம் இருக்கிறது. அந்த சமயத்திலே அந்த வேளையிலே நான் போகிற சிஎஸ்ஐ பாஸ்டர் எனக்கு வேண்டி பயங்கரமாக கஷ்டப்பட்டார். எனக்கு, என்னுடைய தம்பி, என்னுடைய அக்கா 3 பேரையும் ஹாஸ்டலில் சேர்க்கும்படி. எதுக்காக நான் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு எடுத்துரைக்கிறேன் என்றால், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை. அந்நிய பாஷை நமக்கு கண்டிப்பாக தேவை. என்னுடைய வாழ்க்கையிலே தாயும் தகப்பனும் இழந்தபோது 10 வருஷம் அநாத ஹாஸ்டலே படித்தேன், அநாத ஹோமிலே படித்தேன். அந்த ஹோமு என்னை ஆதரித்தது. எனக்கு உடைகளை கொடுத்தார்கள், உண்ண உணவு, உடுக்க உடை, தங்குவதற்கு எல்லா வசதிகளையும் எனக்கு ஏற்பாடு பண்ணாங்க. ஆனால் தாய் பாசம் அங்கே எனக்கு ஓரளவு இருந்தது. தகப்பன் அன்பு, தகப்பன் பராமரிப்பு, தாயின் அரவணைப்பு, தாயின் பராமரிப்பு, தாயை போன்ற பேச்சு வார்த்தைகள், தாயை போன்ற ஒரு பசியை தீர்க்கும் ஒரு சூழ்நிலைகள் என்னுடைய ஹாஸ்டலில் இருந்தது. இவை எல்லாம் இருந்தாலும் என் அன்பின் சகோதரர்களே, இவை எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில இருந்து கொண்டே இருந்தது. படித்து போய் படிப்பிலே ஒரு ஆர்வத்தை காட்டி, படிப்பிலே ஒரு ஆசை வைத்து, படிப்பிலே ஒரு தாகத்தை வைத்து, இதே எனக்கு பிரயோஜனம், படிப்பு எனக்கு பிரயோஜனம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் போவது உங்களுக்கு நல்லது அல்லது பிரயோஜனம். படிப்பே எனக்கு பிரயோஜனம். படிப்பு எனக்கு வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை நிலைநிறுத்தும் என்று என்னுடைய வார்டன், மேனேஜர், ஹவுஸ் மதர் சொன்னார்கள். நான் அதற்கு முதலிடம் கொடுத்து முன்னேறி போய் கொண்டிருந்தேன். படித்தேன், பயிற்சி பெற்றேன், ஐடிஐ பயிற்சி பெற்றேன், ட்ரைனிங் எடுத்தேன். நான் படித்து மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், அது பிரயோஜனம், அது பிரயோஜனம், அது பிரயோஜனம் என்று நினைத்தேன். பிரயோஜனம்தான், படிப்பு பிரயோஜனம்தான். ஆனால் என்ன படித்தாலும், என்ன வேலை செய்தாலும், எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும், கர்த்தர் என்மேல் வைத்த அந்த திட்டத்தை, அந்த சித்தத்தை நான் அறியாதபடியினால் என்னுடைய வாழ்க்கையினது ஒரு குழப்ப மாதிரி, ஒரு கடல் அலை மாதிரி, ஒரு பாலைவன மாதிரி போய்கொண்டிருந்தது. ஆனால் எப்பொழுது படிப்பு பிரயோஜன மாதிரி, பரிசுத்த ஆவியானவர் பிரயோஜனம் என்பதை பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் உணர்வடைய செய்தார். உணர்வடைய செய்தபோது அந்த பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்ளும்படி, அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்தேன். பெற்றேன், அந்நிய பாஷை பெற்றேன். இப்பொழுது படிப்பு பிரயோஜனமா,
ஊழியம் பிரயோஜனமா, பணம் பிரயோஜனமா, கல்யாணம் பிரயோஜனமா, வீடு பிரயோஜனமா, அல்லது ஒரு உயர்வான வாழ்க்கை, பண வாழ்க்கை, பணக்கார வாழ்க்கை, வீடு கட்டி பிள்ளைகளை பெற்று பிள்ளைகளை வளர்த்து பிள்ளைகளுக்காக ராத்திரியும் பகலும் கஷ்டப்படுவது பிரயோஜனமா என்பதை ஆவியானவர் எனக்கு திட்டம் தெளிவுமாக உணர்த்தினார். அந்த உணர்வை நான் கரெக்டாக கண்டுபிடித்தேன். தெய்வ ஜனாங்கமாக என் அன்பின் சகோதரர்களே, அண்ணா, அக்கா, தம்பி, அம்மா, அப்பா, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிரயோஜனம் இது பிரயோஜனமா, இது பிரயோஜனமா? கடல் அலையை போல அலைந்தேன். ஆனால் திட்டம் தெளிவுமாக இதுதான் பிரயோஜனம். என்னுடைய வாழ்க்கையிலே, நான் மற்றொரு வாழ்க்கை பற்றி நான் சொல்வதற்கு தகுதி அல்ல. என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு கர்த்தர் நியமித்தது, எனக்கு கர்த்தர் உணர்த்தினது, என்னுடைய வாழ்க்கை இதுதான் என்பதை கர்த்தர், அதுதான் உனக்கு பிரயோஜனம். இந்த பிரயோஜனத்து நிமித்தம் ஜனங்கள் பிரயோஜனம் அடைவார்கள் என்பதை நான் திட்டமாக ஊழியத்திலே தெரிந்து கொண்டேன், புரிந்து கொண்டேன், அறிந்து கொண்டேன். அதற்காக என்னை கர்த்தரிடத்தில் அர்ப்பணித்தேன். ஆவியின் வரங்களினால் நிரப்பினார். ஆவியின் வல்லமையை பெற்றேன், ஆவியின் வரங்களை பெற்றேன். பவர் கேம்புக்கு போனேன். தினகரையை நடத்துகிற அந்த பவர் கேம்புக்கு போனேன். ஜெவகல் சமூகம் நடத்துகிற பவர் கேம்புக்கு போனேன். இன்னும் மற்றவர்கள் சாம் ஜெபத்திரவர்கள் நடத்துகிற பவர் கேம்புக்கு போனேன். நிறைய கேம்புக்கு அட்டன் ஆனேன். ஆவியின் வரங்களை பற்றி தெரிந்து கொண்டேன், ஜெபத்தை பற்றி தெரிந்து கொண்டேன். முழுமையாக இதுதான் ஊழியத்துக்கு, ஜனங்களை கர்த்தரிடத்தில் திருப்புவதற்கு, ஜெபிப்பதற்கு, சாக்ரிஃபைஸ் தியாகத்தோடு ஊழியத்தை செய்வதற்கு இதுதான் பிரயோஜனம் என்பதை நான் உணர்ந்து கொண்டு இதற்காக வேலை செய்து செய்து வேலையை ஒரு பக்கத்தில் வேலையை செய்தேன், ஒரு பக்கத்தில் ஊழியத்தையும் செய்தேன். லீவு கிடைக்கும் போது கம்பெனியில் லீவு போட்டுக்கிட்டு இதெல்லாம் செய்து கொண்டிருந்தேன். 2002 கர்த்தருக்காக என்னை முழுமையாக நான் ஊழியத்திற்கு கல்யாணம் பண்ணாமல் ஒப்படைத்து விட்டேன். ஒப்படைத்த போது கர்த்தர் என்னிடத்திலிருந்து செய்கிற கிரியைகளை நான் அறிந்தேன், நான் உணர்ந்தேன், நான் புரிந்து கொண்டேன். இது பிரயோஜனம், இது பிரயோஜனம், இது பிரயோஜனம் என்பதை திட்டம் தெளிவுமாக புரிந்து ஜனங்களிடத்தில் கர்த்தர் என்னை அனுப்பினார். ஊழியக்காரர்கள் மத்தியிலே என்னை அனுப்பினார். உபவாச கூட்டங்களுக்கு கர்த்தர் என்னை அனுப்பினார். மேடை பிரசங்கத்திற்கு என்னை அனுப்பினார். சுசேஷத்த ஊழியத்துக்கு என்னை அனுப்பினார். இப்படிப்பட்ட பல விதமான ஊழியத்திற்கு கர்த்தர் என்னை அனுப்பினார். அனுப்பும்போது எனக்கு சரியாக தெலுங்கு கூட பேச தெரியாது. அந்த சமயத்திலே ஒவ்வொரு இடத்திலையும் போய் ஜனங்களுக்காக கதறி கதறி அழுது ஜெபித்தேன். 8 மணிக்கூர், 9 மணிக்கூர், 10 மணிக்கூர் உபவாசம் இருந்து ஜெபித்தேன். ஜனங்கள் பிரயோஜனம் இல்லாதவர்கள், அழிவில் இருந்தவர்கள், ஆபத்தில் இருந்தவர்கள், பாபத்தில் இருந்தவர்கள், சாபத்தில் இருந்தவர்கள், வியாதியில் இருந்தவர்கள், சாபத்தில் கட்டப்பட்டவர்கள், கல்யாணம் பண்ணாமல், கல்யாணம் இல்லாமல், கல்யாணம் வயசுக்கு நடக்காமல், வியாதி நிமித்தம் பிள்ளைகள் இல்லாமல், ஊழிய உயர்வு இல்லாமல், அது மாத்திரமல்ல சாபம், தோஷம், பாபத்தின் கிரியலினால்
கர்ப்பத்தின் கனிகள் உடைக்கப்படணும், அபார்ஷன் ஆகணும், வேலையிலே முன்னேற்றம் இல்லாத இந்த பிரச்சனைகளை இருக்கிறவர்களை மத்தியிலே கர்த்தர் என்னை நடத்தினார், என்னை கொண்டு சென்றார். அவர்களை விடுவிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். ஜெபிக்கும் போது ஜனங்கள் பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றார்கள். ஜெபிக்கும் போது ஜனங்கள் அந்நிய பாஷையிலே பேசி மகிழ்ந்தார்கள். ஓடி ஓடி வந்தார்கள். தெலுங்கு பாஷை தெரியாம இருந்தாலும் பணத்திற்காக அல்ல, நான் ஒரு அனாதை, நான் ஒரு தேற்றவனாக தேற்றப்பட்டேன், இதே எனக்கு பிரயோஜனம் என்பதை உணர்ந்து கொண்டேன். அது பிரயோஜனம், இது உங்களுக்கு பிரயோஜனம் என்று ஜனங்களுக்கு எடுத்துரைத்தேன். என் அன்பு சகோதரர்களே, இன்றைக்கு உங்களுக்கு அதே நான் சொல்லுகிறேன். இது பிரயோஜனம். கர்த்தரை சொல்லுகிறார், இது பிரயோஜனம். அதனால இந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் உங்களுக்கு இதை உணர்த்தினேன். பிரயோஜனம் என்ன? நொறுங்குண்ட இருதயத்தை திருப்பி கர்த்தர் நம் மூலம் கட்டுவதற்கு, ஜனங்களை விடுவிப்பதற்கு, ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கொடுக்கும்படி, அநாதிகளுக்கு ஆதரவை கொடுக்கும்படி இந்த வரங்கள், இந்த பரிசுத்த ஆவியானவர் பிரயோஜனம். கை வைத்து ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றுக் கொள்வார்கள். கூட்டத்தில் போய் எந்த ஓப்பன் மீட்டிங் இருந்தாலும், மேடை பிரசங்கம் இருந்தாலும், சுவிசேஷ கூட்டங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக 3 நாட்கள் 2 நாட்கள் பரிசுத்த ஆவியின் கூட்டங்களை கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணுவேன். அவர்களுக்கு சொல்லுவேன், பரிசுத்த ஆவி வல்லமை பெற வேண்டும். பரிசுத்த ஆவியின் வல்லமை பெறும்போது, அவரிடத்தில் ஆவியானவர் இறங்கும் போது, வல்லமை இறங்கும் போது, அந்நிய பாஷைகள் பேசும்போது சாபங்கள், பாபங்கள், தோஷங்கள், கட்டுகள் விடுவிக்கப்படும். விடுதலை பெற்றார்கள். கல்யாணமானது, பிள்ளைகள் பிறக்கப்பட்டது, பிள்ளைகள் கர்த்தரால் கொடுக்கப்பட்டது, கற்பத்தின் கனிகள் கொடுக்கப்பட்டது, ஊழியங்கள் வளர்ந்தது. என்னுடைய ஊழியம் வளர்ந்தது. நான் போகிற ஒவ்வொரு இடத்திலும் ஊழியங்கள் வளர்க்கப்பட்டது. பின்வாங்கப்பட்ட ஊழியக்காரர்கள் திருப்பி வந்தார்கள். திருப்பி ஊழியத்தை ஆரம்பிக்கும்படி உள்ள தீர்க்கதரிசன வார்த்தைகளை கர்த்தர் எடுத்துரைத்தார். அவர்கள் விழுந்து போன பிறகு இதை பெற்றுக்கொண்டு வாழ வேண்டும், இதை பெற்றுக்கொண்டு சாவ வேண்டும். அதனால எனக்கு கர்த்தர் இந்த அன்பளிப்பை கொடுத்தார். ஜனங்களிடத்தில் கை வைக்கும் போது கண்டிப்பாக அவர்கள் இந்த அந்நிய பாஷையை பெற்றுக்கொள்வார்கள், பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொள்வார்கள். அதனால நீங்கள் இதை ஜெபித்து இதை பெற்றுக்கொள்ளுங்கள். இதற்காக தாகத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் போங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். என் அன்பின் தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் சந்திப்பீராக. நான் என்னுடைய அப்பா ஸ்தோத்திரம் வாழ்க்கை சாட்சிகளை சொல்லி என் நிமித்தம் இவர்களை தேற்றும்படி நீர் கிருபை செய்தீர். ஆவியின் வரங்களை, ஆவியின் வல்லமையை, அது பிரயோஜனம் என்பதை இப்பொழுது இவளை அறிந்து கொள்ளட்டும். டெனாமினேஷன் அல்ல அப்பா ஸ்தோத்திரம் முக்கியம். டெனாமினேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. ஆவியானவருக்கே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை இப்பொழுதே உணர்த்தும் அப்பா. தகப்பனே, உடைந்து இருக்கிற அப்பா நறுங்குண்ட இருதயத்தை இப்பொழுதே தேற்றும் வல்லமை இறங்கட்டும் அப்பா. வியாதி நிமித்தம், போராட்டத்தின் நிமித்தம் அப்பா ஸ்தோத்திரம், பிள்ளை இல்லாமல், கல்யாணம் ஆகாமல்,
தகப்பனே ஊழியம் வளராமல், தகப்பனே ஸ்தோத்திரம் அப்பா வேலை இல்லாமல், தகப்பனே ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் குடும்ப பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை நிமித்தம் ஜெபிக்க முடியாமல், அப்பா ஊழியத்திற்கு போக முடியாமல், அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே ஸ்தோத்திரம் உபவாசம் இருக்க முடியாமல் கஷ்டப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உம்முடைய கிருபை இறங்கட்டுமாப்பா. ஷீமா ரதட தினரபாக்க துடா ரீகன் துளதிர ரபாக்க துளதிர வரபௌ சந்தர பரபௌஷர வியாதிகளை உன்னிலிருந்து விலக்கி போடுவேன் என்று சொன்ன என் பரலோகத்தின் தகப்பனே, வியாதிகளை விலக்கி போடும் அப்பா ஸ்தோத்திரம். உம்முடைய வல்லமை இறங்கும் போது இந்த கட்டுகள் முறிக்கப்படும், இந்த அப்பா ஸ்தோத்திரம் பிரச்சனைகளை முடிக்கப்படும் அப்பா ஸ்தோத்திரம். முறிக்கப்படட்டும், முறிக்கப்படட்டும், சாபங்கள் முறிக்கப்படும் அப்பா, பாபங்கள் முறிக்கப்படும், அந்தகார கிரிகள் முறிக்கப்படும். உம்முடைய வல்லமைக்காக அவர்கள் தகப்பனே ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் தாகத்தோடு உம்முடைய சமூகத்திலே அவர்கள் காத்திருக்கும் போது இதை பெற்றுக்கொள்ளும்படி கிருபை செய்யும். இப்பொழுதே பெற்றுக்கொள்ளுங்கள், இப்பொழுதே பெற்றுக்கொள்ளுங்கள், இப்பொழுதே பெற்றுக்கொள்ளுங்கள், இப்பொழுதே பெற்றுக்கொள்ளுங்கள். ஆவியானவர் அசைவாடுகிறார். சிடதின திரவாக்கத்துடா ரீகான் துடதிர திரபலபௌ சந்தர ரீகாரா திரதிர திரவரவாக்கத்துடா சிடதின ரிமாக்க துடதிர திரபலபௌ சந்தர அக்கடா அனம் சன தினதிர பலபௌ சந்தர பலபௌ ஷியாரா. அப்பா ஸ்தோத்திரம் கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக. தாகத்தோடு உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும், இதை பார்க்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் மீது உம்முடைய ஆவியானவரின் வல்லமை இறங்கட்டுமாப்பா, இறங்கட்டுமாப்பா, இறங்கட்டுமாப்பா. சித திர 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 பலபௌ சந்தர ரீகாரா துரதிர திரபலபௌ சந்தர ரிமாக்க துரதிர பலபௌ சந்தர பலபௌ ஷியராம். நான் அந்த டெனமேஷன், நான் இந்த டெனமேஷன் என்று சொல்லி அப்பா வாழ்க்கையை தகப்பனே ஸ்தோத்திரம் வீணாக்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு அப்பா ஸ்தோத்திரம் விசுவாசிகள் மீதும் ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் மீதும் உம்முடைய வல்லமை இப்பொழுது இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும் அப்பா. சிமார திரதிர திரபலபௌ சந்தர ரீகாரா ரிபாக்க திரதிர பலபௌ சந்தர. அந்நிய பாஷை இப்பொழுதே பேசுங்கள், அந்நிய பாஷை இப்பொழுதே பேசுங்கள். அந்நிய பாஷை விசுவாசத்து நிமித்தம், தாகத்து நிமித்தம், அங்கலாய்ப்பு நிமித்தம் நொறுங்குண்ட இருதயத்தோடு, நொறுங்குண்ட இருதயத்தோடு இப்பொழுதே நொறுங்குண்ட இருதயத்தோடு பேசுங்கள். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நொறுங்குண்ட இருதயத்தோடு, நொறுங்குண்ட இருதயத்தோடு, நொறுங்குண்ட இருதயத்தோடு, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசுகிறது, வாய் பேசுகிறது, வாய் பேசுகிறது, வாய் பேசுகிறது. ரிமாக்கா துரதிர திரபலபௌ சந்தர ரீகாரா துரதிர திரபலபௌ சந்தர. இப்பொழுதே பெற்றுக்கொள்ளுங்கள், 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 இப்பொழுதே பெற்றுக்கொள்ளுங்கள். சிடதிர ரபாக்க துரதிர பலபௌ சந்தர ரீகாரா துரதிர திரபலபௌ சந்தர பலபௌ ஷியாராம். அப்பா ஸ்தோத்திரம். பிள்ளைகளை நினைப்பினீர், பிள்ளைகளை சந்தித்தீர், பிள்ளைகளை அப்பா ஸ்தோத்திரம். உம்முடைய தகப்பனே ஸ்தோத்திரம். ஆவி பிரயோஜனம் என்பதை உணர்ந்து கொண்டார்கள். அதற்காக உமக்கு நன்றி. விடுதலை கொடுத்தீர், தேற்றினீர், ஆற்றினீர், அரவணைத்தீர். உம்முடைய அன்பை உணரும்படி கிருபை செய்தீர் அப்பா ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே இதை அப்பா ஸ்தோத்திரம் பார்க்கிற ஒவ்வொரு பேரும் பிரயோஜனமாக மாற்றும். இன்னும் பெற்றுக்கொள்ளும்படி கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே கெஞ்சி கேட்கிறேன் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தெலுங்குல பரிசுத்தாவின் வல்லமையை பெற்று அந்நிய பாஷை பெற்றவர்களை நான் பின்னாடி 2-3 சாட்சிகளை அதில் வைக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக அதை பார்க்க வேண்டும். భాషలు మాట్లాడని ఆసక్తి ఉన్నప్పటికీ భాషలు మాట్లాడడానికి రావట్లేదు ప్రభువా, నేను విశ్వాసంతో మాట్లాడుతున్నాను ప్రభువా అని మాట్లాడనే అంతే. తురాల భాష నన్ను 2 మాటలు నన్ను అకస్మాత్తుగా వెలుగు నాపైకి రావడం జరిగింది. ఎక్కడికి వెళ్ళిపోతున్నానో నేను నాకు నీరు నిలబడలేకపోయాను. అలాగా దైవశక్తి నన్ను లాగా ఎక్కడ తీసుకెళ్ళింది. అసలు ఎక్కడున్నానో ఎలా పోతున్నానో కూడా నాకు తెలియలేదు. దేవునికి మహిమ కలుగునుగా. నేను తట్టుకోలేకపోయాను, ఇప్పటికి కూడా తట్టుకోలేకపోతున్నాను. ఎన్నోసార్లు మాట్లాడాలని ఆశ ఉంటే కానీ మాట్లాడలేకపోయాను. ఈరోజు పోషిస్తున్నాను దేవుని ఆత్మ మాట్లాడుతూ దేవుడు నాలుగు ఇది ఒక ఎలుగుగా చేయి పెట్టినట్టు వినబడింది.
ఇంకా భాష రక్తున్నాను, నేను కాగలేదు, నేను తట్టుకోలేకపోతున్నాను. నేను ఎప్పటిలో పరిశుద్ధాత్మ పొందాలని అనుకుంటున్నాను, కానీ దేవుడు నన్ను ఈ రోజు దర్శించాడు. దేవుడికి వందనాలు. అసలు నేను ఆ పరిశుద్ధాత్మ అసలు తట్టుకోలేకపోయాను. అసలు నాకు మాటలు కూడా సరిగ్గా రావట్లేదు. దేవుడికి ఇచ్చినందుకు వందనాలు చెల్లిస్తూ సాక్ష్యం చేస్తాను. నాకు అసలు ఏం తెలియలేదు. నాకు బాధ అనిపించింది, దేవా అందరికి ఇస్తున్నావా, నాకు ఇయ్యవా అని అడిగాను. తర్వాత నేనేం మాట్లాడినా నాకు ఈ రోజు అద్భుతకరంగా దేవుని అర్థం పొందుకోగలిగాను. ఆ శక్తి తట్టుకోవడం నా వల్ల కాలేదు. ఇప్పటికీ దైవ శక్తి నాలో అలాగే ప్రవహిస్తుంది. దేవుడి వందనాలు. ఇంతకు ముందు కంటే చాలా రెట్టింపు పట్టాక అధిక శక్తిని నేను ఈ రోజు పొందుకోగలిగాను. దేవుడు అగ్ని అన్నింటి దిగి వచ్చింది. అన్య భాషలతో అల్లాడిపోయాను. అందుకు దేవుడి వందనాలు చెల్లించి నేను కొంచెం నమ్ముకున్న కాలంలో నా ఆత్మ వచ్చింది, కానీ ఇవాళ అయితే ఈ రోజు అయితే నాకు తట్టుకోలేని బాగా అగ్ని సౌకంగా ఇచ్చింది. ఆ అగ్ని నా తండ్రి నా కాళ్ళ పుట్టే నా కళ్ళ చుట్టే తిరుగుతుంది. తిరిగిన అగ్ని మళ్ళా నా తండ్రికి నేను ఏం చెప్పలేకపోతాను. నా తండ్రి ఇంకా నాకు మంచిగా ఆత్మకు సత్యంతో బాగా రావాలని నాకు ఫస్ట్ తండ్రి మహిమ మెరుపులాగా నాకు ఆత్మలో నాలో అంకితం అయిపోయింది. తర్వాత రెండోసారి అయ్యగారు వచ్చిన తర్వాత ఒక తెల్లటి పాపం వచ్చి నా నుదటి అచ్చుకుతినట్టు దేవుని మహిమ పులించారు. ఈ పాపాల శేపల దేవుని భాష నాకు అర్థమైంది. మహిమ దేవుని చెందుతున్నాను.